ஜாதத்துஹும் ஈமானும் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இவங்க தான் மோமின்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாவே நடுங்குவாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாவே நடுங்குவாங்க. நம்ம இன்னைக்கு ஜலாலா சொன்ன உடனே ஓடி போறோம். இதுவா ஈமான்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சிந்திக்கணுமா? வேற என்ன செய்ய வேண்டியது? ஜலாலா சொன்ன உடனே பாயிர கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? அதுதான் முதல் கேள்வி கேட்கிறேன். ஜல்ல ஜலாலா. ஜலாலாண்டா என்ன அர்த்தம்? ஜலாலாண்டா என்ன அர்த்தம்? சும்மா சொல்றதுதான் ஜலாலா ஜலாலாண்டு. ஜல்ல ஜலாலா, அல்லாஹ் கீர்த்தி மிக்கவன். அவனை புகழக்கூடிய விஷயத்துல அப்ப மோமின்கள் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்ன நடுங்குவாங்க. அவங்க உண்மையான மோமினா, நம்ம ஜலாலா சொன்ன பாஞ்சு போற மோமினா? சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். சகோதரர்களே, கோபிக்க வேண்டாம். ஹக்கை ஹக்காகத்தான் சொல்ல வேண்டும், பாத்திலை பாத்திலாகத்தான் சொல்ல முடியும். படம் போட்டு காட்டணும். அது மாதிரி இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அவங்க தான் உண்மையான முஃமின்கள். இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொன்ன நடுங்குவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை அழைக்கப்பட்டால் அவங்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும், கூடும். அவங்க யார் என்று சொன்னா அவங்க தான் உண்மையான விசுவாசதாரிகள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அவங்களுக்கு அழகான உணவு காத்துக் கொண்டிருக்கின்றது, அதிகமான தரஜாக்கள் உண்டு என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபாசி நாயகம் 1986 ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் 21 திகதி வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு மக்காவுல வச்சு அவங்கள அஸாவியத்துல் ஆமிரா என்று சொல்லக்கூடிய ஜாவியாவுல வச்சு ஒரு உபதேசம் பண்றாங்க ஃபாசி நாயகம். என்ன உபதேசம் பண்றாங்க? ஃபீக்கும் ஐயுகல் முஸ்லிமூன ஃபீ ஸ்ரீலங்கா باتحاد لا فرق بين شاذلي ولا قادري ولا رفاعي ولا غير ذلك كما قال الله تعالى انما المؤمنون اخوة واتخذوا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ஐயுகல் முஸ்லிமூன் ஐயுகல் இஹ்வான். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரான். இலங்கை வாசிகளே, விடாம அல்லாஹ்வை தொழுது கொள்ளுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, தான தர்மங்களை அதிகமா மேற்கொள்ளுங்க, ஹராம் ஹலால பேணி நடந்து கொள்ளுங்க, தக்வாதாரியாக இருங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இப்போ வாசிச்சேன் இல்லையா, இந்த இபாரத்தை, இந்த பேச்ச அவங்க சொல்றாங்க. ஐயுகல் முஸ்லிமூன ஃபீ ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய முஸ்லிம்களே, ஷாதுலியா தரீகாவுக்கும் காதிரியா தரீகாவுக்கும் நக்ஷபந்தியா தரீகாவுக்கும் ரிஃபாயியா தரீகாவுக்கும் பிரிவினை என்பது இல்ல. எல்லா தரீக்கத்தும் ஒரே பாதையில செல்லக்கூடியதுதான். எப்படின்னு சொன்னா ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. ஃபாசிசியாங்க அவங்க. ஒரு ஆள் வந்து கேட்டாரு, நாயகம்னு சொல்றாங்க இல்லையா, நாயகம்ட யார பேரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரு தானே நாயகம்னு சொல்றது. ஆமா. அப்ப ஷேகுமார்களுக்கும் மஷாயிகுமார்களுக்கும் சாதில் இமாமுக்கு சாதில் நாயகம் சொல்றாங்க, ஃபாசிசியாங்களுக்கு ஃபாசி நாயகம் சொல்றாங்க. அப்ப நாயகம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேருக்கு ஒப்பிட்டு நடக்கவில்லையா என்று ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு என்கிட்ட. இப்ப நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். நீங்க கேட்ட நல்ல அழகான கேள்வி, உண்மைதான். நாயகம் என்ற அரபி லாங்குவேஜா தமிழ் லாங்குவேஜான்னு கேட்டேன். என்ன லாங்குவேஜ்னு கேட்டேன். அவர் அப்படி முழிக்கிறார். நீ கேட்டீங்க, ஷேகுமார்களுக்கு நாயகம் சொல்லி சொல்றாங்க இல்லையா, அவங்க பேரை சொன்ன விஷயம் முடிஞ்சது தானே. ஏன் நாயகம் சொன்னோம், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒப்பிட்டவாறு சொல்றாங்க இல்லையான்னு கேள்வி கேட்டீங்க. நாயகம் என்ற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் தெரியலையே. அப்படி வலிக்குவாங்க. நாயகம் என்பது அரபி லாங்குவேஜ் அல்ல, அது ஒரு தமிழ் லாங்குவேஜ். ஒரு கண்ணியத்துக்காக. இப்ப நான் இருக்கிறேன், என் பேரு வஜ்ஹுத்தீன், எல்லாத்துக்குமே தெரியும் தானே, எல்லாத்துக்கும் தெரியும். என்ன பார்த்து வஜ்ஹுத்தீன் கூப்பிடுறீங்களா? இல்லையே. மௌலவின்னு கூப்பிடுறீங்க, ஹஸ்ரத்னு கூப்பிடுறீங்க, அதுதானே. இப்ப ஏன் பேர் அழைக்கப்பட்ட பேரை நீங்க கூப்பிடாம ஹஸ்ரத்னு கூப்பிடுறீங்க, ஏன்? அதுதானே மறுவாதே சொல்றமா இல்லையா? அத மாதிரி தான் ஷேகுமார்களும் மஷாயிகுமார்களும் அறிவில்
தக்குவாவில் மிஞ்சியவர்கள். அவங்கள பார்த்து நம்ம எப்படி கூப்பிடணும்? நாயகம் தான் கூப்பிடணும். எனவே நாயகம் என்ற வார்த்தை அரபி லாங்குவேஜ் அல்ல, அது ஒரு தமிழ் லாங்குவேஜ், ஒரு மரியாதைக்காக கூப்பிடக்கூட வார்த்தை. இவ்வளவு காலமா எனக்கு தெரியலையே ஹஜ்ரத், இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, போயிட்டாதீங்க. இதுக்கு அங்கால கேள்வி கேட்டுறாதீங்க. கேள்வி கேட்டு கேட்டு நாசமா போயிட்டான். இதை நான் சொல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டான். கேள்வி கேட்டு 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 நாசமா போயிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்கிற அமல இருக்கிற நேரத்தில் பசந்த முடிச்சு கொள்றதான் புத்திசாலித்தனம். அத மாதிரி தான் ஃபாஷி ஷைக் நாயகம் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. எல்லா தரீக்கத்தும் ஒரே பாதையில் செல்லக்கூடியது என்று சொல்லிவிட்டு, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம் இஹ்வத்துன், சகோதரர்கள். ஒத்தஹிது, பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, பிரிஞ்சிடாதீங்க, சேர்ந்து நடங்க, ஹபுல் என்ற கயிற்றை கொண்டு. தர்ஜுமால எப்படி தெரியுமா வருது? வஅதஸிமு, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவர்களும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறை பிடிச்சா ஈமான் வருமா? தர்ஜுமால அப்படித்தான் வருது. ஒரு ஆள் கேட்கிறாரு, தர்ஜுமாவை பார்த்தா தானே போதும் தானே, ஏன் தப்சீலாம் பிரட்டி கொண்டிருக்கணும்னு கேள்வி கேட்கப்படாது. ஹபுல் என்ற வார்த்தை தர்ஜுமால கயிறுன்னு வருது, தப்சீல என்ன வருது? அத்தீன், மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை ஃபாசி நாயகம் அவர்கள் முன் வைக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஐயுகல் முஸ்லிமூன ஐயுகல் இஹ்வான், சகோதரர்களே, இலங்கை வாசிகளே. இது எல்லாம் ஃபாசி நாயகமுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. ஒவ்வொரு நுக்குத்தாவும் அவங்களோட வார்த்தை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். 10-15 முறை போட்டு 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 இந்த இபாரத்தை நான் எழுதி முடிச்சேன். ஒவ்வொரு நுக்குத்தாவும் அவங்களுடைய வார்த்தை தான், கடைபிடிச்சு ஆகணும். ஐயுகல் முஸ்லிமூன் ஐயுகல் இஹ்வான், இலங்கை சகோதரர்களே, குல்லுஹும் சவா وأنه لا فرق بين شاذلي وقادري ورفاعي وغير ذلك لأن جميع الطرق صوفية. அத்தனை பாதையும் சூஃபியாக்களுடைய பாதைகள், சூஃபியாக்கள் நல்லவர்களுடைய பாதைகள். ஷாதிலியா தரீக்காவும், காதிரியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, அலவியா, அக்பரியா, நபவியா, காதிரியா, ரிஃபாயியா, அத்துணை தரீக்கத்துகளும் ஒரே பாதையில் செல்லக்கூடியது. அத்துணை தரீக்கத்துகளும் சூஃபியாக்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட தரீக்காக்கள். அவங்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? பல் குல்லுஹும் யகூலூன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க. அத்துணை தரீக்கத்துடைய மஷாயிஹ்மாரும் இந்த கலிமாவை தான் சொன்னாங்க. வ யஜிபு அலைஹிம் அன் யஅதஸமு பிஹப்லில்லாஹி தஆலா வ யகூன யதன் வாஹிதன் முத்தஹிதீன ومتفرقين ولا مختلفين لقول الله تعالى واعتصموا بحبل الله تعالى جميعا ولا تفرقوا وكونوا يدا واحدة أيها الإخوان أيها المسلمون وبارك الله فيكم என்று சொன்னாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, فيجب على علماء المسلمون في ஸ்ரீலங்கா, இலங்கை நாட்டினுடைய உலமாக்களே, ஆலிம்களை பத்தி சொல்றாங்க. நம்ம நாட்டில் ஆலிம்களுடைய விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு இப்ப பயமா இருக்கு. இலங்கை வாசியினுடைய ஆலிம்களே, உங்களுக்கு கடமை என்ன? கடமை அவங்கள திருத்தணும். எப்படி திருத்தணும்? சூஃபியாக்களுடைய பாதையில் திருத்த வேண்டும். அல்லாஹ் மீது முஹப்பத் வைக்க வேண்டும், அல்லாஹுடைய நபியின் மீது முஹப்பத் வைக்க வேண்டும், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமார்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், திக்ர்கள் மொழிய வேண்டும், முதாக்கராக்கள் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் சொல்லிவிட்டு வஅலா திக்ரில்லாஹி புக்ரத்தன் வ அஷியா ஃபகால அல்லாஹு தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஷியா இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க ஃபாசிசியாங்க அவங்க. அப்ப என்ன? மோமின்களுடைய பாதையில் இவர்கள் உள்ளவர்கள் என்பது இதன் மூலமாக தெளிவாக்கப்படுகின்றது. மக்காவுல 1986 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் திகதி வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிகழ்கிறது. அஸ்ஸாவியத்துல் ஆமிரா என்ற அவங்களுடைய ஜாவியாவிலேயே இந்த உபதேசத்தை பண்றாங்க ஃபாஷி ஷியாங்க அவங்க ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படிப்பட்ட மகான்களுடைய